இன்றைக்கி வந்து ரொம்ப சாஃப்டான குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து எம்டிஆர் குலோப் ஜாம் மாவு தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ வாங்கிக்கோங்க. வாங்கி இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. நான் வந்து பாக்கெட் பால் தான் ஊற்றுறேன். உங்களுக்கு பசும்பால் தேவையானாலும் ஊற்றிக்கலாம். பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. முழுசாக ஊற்றிடாதீங்க. நான் வந்து ஆரோக்கியா ஃபுல் க்ரீம் மில்க்கு 130 ml இருந்துச்சு. அதை வந்து நான் பாதி ஊற்றிட்டு பாதி மிச்சம் இருக்குது. அது இருக்கட்டும். மாவு வந்து இந்த மாதிரி தண்ணியும் இல்லாமல் கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பெசரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஜீனி வந்து ஒரு 250 ml இருக்கும் கிராமு. ஒரு 6 ஏலக்காய். இப்போ வந்து ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு வடைச்சட்டியில் ஜீனியை கொட்டிக்கலாம். இந்த மாதிரி கொட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஜீனி எதில் எடுத்தோமோ அதிலே 2 கிண்ணம் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க போதும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட வேணாம். அந்த மாவுக்கு இந்த கிராம் அளவுக்கு ஜீனி போதும், கரெக்டாக இருக்கும். லைட்டாக கிண்டி விடுங்க. ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த ஜீனி கரைஞ்சி கொதி வந்தால் போதும், பதம்லாம் அவசியம் இல்லை. இப்போ இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம வந்து அந்த 6 ஏலக்காயும் இடித்து நல்லா போட்டுக்கலாம். அப்போ தான் கொதித்து வரும்போது நல்லா வாசமாக இருக்கும். இப்படி நல்லா கொதித்து வரும்போது இறக்கி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்களா, மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சம் ஒவ்வொரு உருண்டைக்கும் நெய் தடவிக்கங்க. உருண்டை பிடிக்கும்போது நல்லா குட்டிக்கூன பிடிக்கணும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நல்லா வலுவலுன்னு இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 61 உருண்டை வந்துச்சு. அவங்கவுங்க உருட்டுறதை பொறுத்து தான் இருக்குது. நான் வந்து சின்ன சின்னதாக உருட்டுறதுனால எனக்கு வந்து 61 உருண்டை வந்துச்சு. ஏன் குட்டி குட்டியாக உருட்டுறோன்னா அப்போ தான் எண்ணெயில் வேகும்போது நல்லா உள்ளே சேர்ந்து வேகும், ஜீராவும் உள்ளே நல்லா இறங்கும். அதுக்காக தான் நம்ம குட்டி குட்டியாக போடுறது. நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கம்மியாக கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜீரா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உருண்டையெல்லாம் எண்ணெயில் போட்டாச்சு. அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும் லாஸ்ட் வரைக்கும். அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வேகும். இப்போ ஜீராவில் எடுத்து போட்டுக்கலாம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. நான் வந்து பாதாம் பருப்பை கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இருந்தால் போடலாம், இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் உள்ளே நல்லா ஜீரா இறங்கும். இப்போ எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் உள்ளே வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் அது வெந்து தான் இருக்குது, கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த பதத்தில் இருக்கும். இது வந்து நல்லா ஊறி வரும்போது நல்லா சாஃப்டாக டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.